ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, என்னுடைய பாதங்களை தொட்ட உனக்காகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு விருப்பமானதையும் உன் கைகளில் வரும் வெள்ளிக்கிழமை கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பதை இன்று நீ செய்யக்கூடிய செயல்தானே தீர்மானிக்கிறது. அதே போலதான் இன்று இப்பொழுது நீ என்னை வழிபட்டதின் பலனாக உனது எதிர்காலமே மிகவும் பிரகாசமானதாக மாறப்போகிறது. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. நீ அடைந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் அவமானமும் எல்லாமே நான் அறிவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாமல் உனக்கான நல்வழியாய் எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து இப்போது ஜெயித்து வரப்போகிறாய். முதலில் உன்னை ஏளனமாக நினைப்பவர்களையும் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்விலிருந்து ஒதுக்கி தள்ளி தூரமாய் போட்டுவிடு. இந்த உலகத்தில் உள்ள அற்ப இன்பங்களை எல்லாம் யார் மனிதன் ஒருவன் துறக்கிறானோ அவன்தானே பேரின்பத்தை அடையும் தகுதியை பெறுகிறான். நீயும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம், சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் இன்பங்களையெல்லாம் தூரமாய் தூக்கி போடு. நல்லதென்றால் பரவாயில்லை. ஒரு சிலர் அற்பமான சின்ன சின்ன விளையாட்டுக்காகவும் சின்ன சின்ன தேவையில்லாத போதைக்கும் கெட்ட வழக்கத்திற்கும் ஆளாகி அதுதான் இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களைத்தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட மட்டமான சந்தோஷத்தை தூக்கி போட்டு விலகி நின்றால் உனக்கான பேரின்பம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் மனதிலும் சிந்தனையிலும் ஒரு சில சமயங்களில் உன்னையும் மீறி தவறான சிந்தனைகளும் தவறான பார்வையும் வந்து போகிறது தானே. அதனால்தான் சொல்கிறேன், உனக்குள் இருக்கும் கெட்டதை தூக்கி போட்டால் நல்லது தானாக உன்னை நோக்கி வரப்போகிறது. இப்போது மன ஓர்மையோடும் மன பக்தியோடும் முழு வணக்கத்தோடும் தானே என்னை வணங்கினாய். என் பாதத்தை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து கொடுக்கத்தான் நானும் உன்னை ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன். சத்தியம் என்பது எல்லா தானங்களிலும் சிறந்த ஒன்று. அதே போல எல்லா வாசனைகளையும் விட சத்திய வாசனைதானே சிறந்தது. சத்தியத்தின் ஆனந்தம் எல்லா ஆனந்தத்திலும் சிறந்தது. என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா? எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சத்தியமாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள். அது உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றிவிடும். எக்காரணத்திற்காகவும் நாம் தான் ஜெயித்து விட்டோமே, நமக்கு தான் வாழ்வில் எல்லாமே கிடைத்து விட்டதே என ஆணவத்தோடு செருக்கோடு யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. பணிவோடு மிகவும் மனதில் துணிவை வளர்த்து கொண்டு தைரியமாய் நீ செயல்பட்டால் போதும். கோபத்தை விடுத்து அமைதியான ஆளாக மாறப்பழகு. கடுஞ்சொற்களையெல்லாம் நீ மறந்து போகும் அளவுக்கு இனிமையான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. அறிவாளிகளோடு இருப்பதென்பது எப்போதும் நன்மைதான் கொடுக்கும். அதே போல அவர்களுடைய சகவாசமும் உனக்கு எப்போதும் இன்பத்தை தான் தரும். அது உனக்கு அருகில் இருக்கக்கூடிய மூடர்களை கூட உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும் என் செல்லமே. உன்னை விட மேலான அறிவு கொண்ட நல்ல மனிதர்களோடு நீ பழகினால் அது நிச்சயம் உன்னை சிறப்பாய் வாழ வைக்கும். உன்னை சுற்றி இருந்து கொண்டு உன்னை குறை கூறிக்கொண்டு இருப்பவர்களை பார்த்து நீ எதுவும் சொல்லவே வேண்டாம். அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் கண் முன்னால் நீ வெற்றி பெற்று ஜெயித்து போய்கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் எதையும் பெரிதுபடுத்தாதே என் செல்லமே. உன்னை பற்றி உன்னை விட நன்றாக அறிந்தவர் யாராவது இருப்பார்களா? உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும், உன்னுடைய சந்தோஷமும் துக்கமும், உன்னுடைய பலமும் பலவீனமும் என எல்லாமே முழுவதுமாக உனக்கு தானே தெரியும். அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. உன்னை பற்றி உனக்கு தெரிந்தால் போதும். அதையும் தாண்டி உன்னை பற்றி முழுவதுமாக நான் அறிவேன். நீ எதிர்பார்த்ததை நிச்சயம் உன் கையில் கொடுப்பேன் என சொல்கிறேன். ஜெய் வராகி.